ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயு ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு வெரைட்டியான ஆரி ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதுதான் இந்த ப்ளவுஸ் நான் பண்ணியிருக்க ஒர்க்கு. ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு காட்டன் சாரியோட ப்ளவுஸு. நம்ம காட்டன் சாரிக்கெலாம் சாரி ஒர்க்லாம் பண்ண மாட்டோம். பட் ஒர்க்கே இல்லாமல் ப்ளைனாக ஒரு ப்ளவுஸ் போடுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த பேட்டர்ன் டிசைன். இதில் இருக்கிற அதே பேட்டர்னை இன்வர்ஸ் மாதிரி இதில் சில்வர் கலர் வந்து இன்லைன் போட்டிருந்தேன்னா ரெட் கலர் அவுட்லைன், சில்வர் கலர் அவுட்லைன் போட்டிருந்தா ரெட் கலர் இன்லைன். உள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்டோன் வச்சுருக்கேன், ஒரு ரெட் கலர் ஸ்டோனு, நார்மல் நம்ம ஃபேப்ரிக்கில் ஓட்டுற ஸ்டோனு, இந்த கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ உள்ளெல்லாம் நான் எந்த ஒர்க்குமே பண்ணலை, இந்த டிசைனையே அப்படியே ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் ப்ளைனாக அந்த கிளாத்து. இது வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்குது, இது வந்து ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பேக் நெக்கு அண்டு இது வந்து அந்த ஃப்ரண்ட் நெக்கு. இந்த ஹைலைட் ஆகிருக்க பக்கம் ஃபுல்லாக அந்த ஃப்ரண்ட் நெக்கோடது. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்மளோட ஷோல்டர் வந்து வரும், இது ஹேண்ட் பேட்டர்ன் வரும், இது அதோட நெக் பேட்டர்னில் உட்கார்ற மாதிரி. இது வந்து நம்ம ஹேண்ட் ஒர்க். இது வந்து ஒரு எல்போ ஸ்லீவு. ஸோ ஸ்லீவ் ஃபுல்லாக இந்த ஹைலைட் பண்ணியிருக்க இடம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிற இடம். ஹைலைட் பண்ணாத இடம்னா இந்த மாதிரி நார்மலாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். நான் ரெட் கலர் சுகர் பீடும் இந்த மாதிரி சில்வர் கலர் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். சென்டரில் குந்தன் ஸ்டோன் ஒட்டி அவுட்டர் லைன் ரெட் கலர் பீடு போட்டிருக்கேன். இதில் வந்து மேலே வந்து சென்டர்லெஸ் ஒயிட்டும், இதில் வந்து சென்டர் லேயர் ரெட்டும் போட்டிருக்கேனா. ஸோ இதில் வந்து சென்டரில் ஒயிட்டும், இதில் வந்து அவுட்டர் லேயரில் ஒயிட்டும் வர்ற மாதிரி. ஸோ இந்த ஒயிட் பீட்ஸ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு தான் நான் இந்த ப்ளவுஸில் வந்து பண்ண போகிறேன். மற்ற எல்லாம் பண்ணிவிட்டேன், அதை மட்டும் வந்து விட்டுருக்கேன். ஸோ ஒயிட் பீடை வந்து மோஸ்ட்லி வந்து ஒன்றோ இல்லை ரெண்டோ மேலே வைக்கக்கூடாது, இல்லைன்னா அந்த ரவுண்டில் வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒட்டாது. இந்த மாதிரி ப்ளவுஸில் இருக்க ஒரு இதுவே வந்து என்னென்னா, இப்போ ஒரு டிசைன் வந்து போட்டிருக்காங்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்குன்னா எல்லா ரவுண்டுமே அழகாக ரவுண்ட் ஷேப்லேயே உட்கார வச்சா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு பீடு இல்லைன்னா 2 பீடுக்கு மேலே இந்த அவுட்டர் லைனில் வச்சுருக்கவே மாட்டேன். ஏன்னா உள்ளே வந்து எந்த ஒரு ஃபில்லிங்குமே இல்லை. எந்த ஃபில்லிங்கும் இல்லைன்னா பீட்ஸ் வந்து லைட்டாக நகரும். ஸோ நீங்கள் நல்லா பீடை வந்து ஸ்ட்ராங்காக போடணும் ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு பீட் இல்லைன்னா 2 பீடுக்கு மேலே பீட்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணவே கூடாது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நம்ம பண்ணோன்னா இந்த மாதிரியான ஒரு லீஷர் டிசைன்ஸ் எல்லாம் அழகாக பண்ணலாம். சில்க் காட்டன் கிளாத் மாதிரி இருக்காது, நம்ம பியூர் காட்டன் வந்து பண்ணும்போது. ஸோ ஆரி ஒர்க் வந்து ஹெவியாக தான் தெரியும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி லைட் வெயிட் ஒர்க் வந்து பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த ரவுண்டை எண்டில் வந்து ஒரு எண்ணாட் போட்டு நான் இந்த ரவுண்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் ஒர்க் பண்ணும்போது கீழே இருக்க த்ரெட்டை கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே வந்து இழுத்து பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கூட உள்ள லைனிங் வச்சு பண்ணும்போது நமக்கு பெருசாக தெரியாது. இப்போது இந்த சென்டரில் பண்ணும்போது மோஸ்ட்லி சிங்கிள் பீட் வைங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்லா நம்ம 2-3 ஸ்டிச்சஸ் பண்ணதுக்கப்புறம் 2 பீடு வச்சு தைச்சிக்கலாம். ஸோ நாட் பண்ணும்போது கண்ணுக்கு தெரியாத மாதிரி உள் பக்கமாக நாட் பண்ணுங்கள். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. டச் அண்ட் ஃபீலே சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் பேசிக்காக ஆரி ஒர்க் கற்றுக்குறேன். ஒரு செயின் ஸ்டிச் இல்லை ஒரு பீட்ஸ் தான் வைக்க தெரியும்னாலே இந்த ப்ளவுஸ் நீங்கள் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கில் வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு. ஸோ பேசிக்காக கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஃபுல் ஆரி ஒர்க் வந்து ப்ளவுஸில் பண்ண போகிறீங்கன்னா கூட இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ளவுஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காட்டன் ப்ளவுஸுக்கெலாம் கூட சின்ன சின்ன ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய ஃப்யூச்சர் வீடியோவில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ஷார்ட்டில் வந்து போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.